Hello viewers, happy day to all. என்ன உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் தான் உங்கள் ராஜேஷ், கெமிஸ்ட்ரி டீச்சர் வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டேட் போர்ட் சிலபஸில் கிளாஸ் 10 சயின்ஸ் சப்ஜெக்டில் கெமிஸ்ட்ரி பார்ட் யூனிட் நம்பர் 9 சொல்யூஷன் அதோட தேர்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, சொல்யூஷனா என்ன அப்படின்னு பார்த்துருக்குறோம். அது அடுத்தது சொல்யூஷனில் நம்ம என்னெல்லாம் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் என்ன, சொல்யூஷன்ஸில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது, அதை பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்ட் 1ல் பார்த்துருக்குறோம். செகண்ட் பார்ட்டில் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஆஃப் சாலிபிலிட்டி அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருக்கிறோம். இந்த பார்ட் 3ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன். ஸோ நம்ம சொல்யூஷனை என்னென்னு பார்த்துட்டோம், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தாச்சு. அப்போ அதில் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது அப்படி பார்க்கணும் இல்லையா? ஸோ அதனால இந்த பார்ட்டில் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா, பார்க்கலாமா விஷுவல? சரி, சி ஃபார்வர்ட். ஸோ நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், டோட்டலாக நம்ம 4 டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாட் இஸ் இட் அப்படின்னு சொன்னால், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன், சொல்யூஷனோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ், ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர் ஆஃப் சால்ட்ஸ் அண்ட் டெலிக்வன்சஸ் நேச்சர் ஆஃப் சால்ட்ஸ். ஸோ இதை பற்றின டீட்டெயில் கிளாரிஃபிகேஷன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, விஷுவலாக நம்ம ப்ராப்பராக பார்த்துடலாம், மிஸ் பண்ணாமல் ஸ்டார்டிங் டு எண்டை ஃபைனாக பாருங்கள். சரியா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸும் பண்ணுங்கள். ரைட், நெக்ஸ்ட் பாருங்கள், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன். ஒரு காம்போனன்ட்ஸ் இருக்குது, நம்ம என்ன மெட்டீரியல்ஸ் எடுத்துருந்தாலும் சரி, நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் ஆரம்பித்து ஃபாலோ பண்ணுற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வரைக்கும் நம்ம எது எடுத்துட்டாலும் சரி, அதோட ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரென்த்துன்னு ஒன்று பார்க்கணும். அப்போ அந்த ஸ்ட்ரென்த் எப்படி எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு காம்போனன்ட்குள்ளார இருக்கிற பார்ட்டிகல்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது. அப்போ அந்த பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படின்றத டிபெண்ட் பண்ணியும், அது எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக அதோட கேரக்டரைசேஷனை ப்ரொவைட் பண்ணுது அப்படின்றத டிபெண்ட் பண்ணியிருந்தால் அந்த ஓவரால் காம்பவுண்டோட ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறச்சே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். காம்போனன்ட்ஸ் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னால் சொல்யூட் அண்ட் அனதர் ஒன் இஸ் சால்வெண்ட். ஸோ ஒரு சொல்யூஷன் எடுத்துட்டா அதில் இருக்கிற சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்டோட பார்ட்டிசிபேஷன் இட்ஸ் மச் மோர் கிரேட்டர் இன்வால்மெண்ட் இஸ் தேர். ஸோ அப்போ அந்த ஒரு சொல்யூஷனோட ஃபுல் ஸ்ட்ரென்த் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த சொல்யூட் காம்பனன்ட்ஸோட ஸ்ட்ரென்த், அமௌண்ட், குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி ப்ராப்பராக ஐடென்டிஃபை ஆகுங்கண்ணா. சரியா, ஸோ அப்படி பார்க்குறச்சே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன் இஸ் டிஃபைனைட் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் இன் த ப்ரெசன்ட் ஆஃப் கிவன் சால்வெண்ட். அதை டிபெண்ட் பண்ணி அந்த சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் ஃபைன் ஐடென்டிஃபை ஆகும். ஸோ இந்த விஷுவலை பாருங்கள், ஒரு ஆல்ரெடி ஒரு ப்ளூ கலர் சொல்யூஷன், யூ திங்க் லைக் தட் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் யோசிச்சுக்கோங்க. அப்படி காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அடிஷ்னலாக பேரில் நான் என்ன பண்ணுறேன், வாட்டரை ஆட் பண்ணுறேன். அப்படி வாட்டரை ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சு, இட்ஸ் ஹேவிங் லைக் its dilution happens in that given copper sulfate solution. So அப்போ நம்ம வாட்டரை கொடுத்துருக்க சொல்யூஷனில் நம்ம ஆட் பண்ணுறச்சே அதோட ஸ்ட்ரென்த், அதோட குவாலிட்டி, அதோட கேரக்டரைசேஷன் இஸ் சிம்பிளி அஃபெக்டட் ஃபார் த given compound. So then only we want to know and clarify the concentration of the solution. So concentration என்னன்னு புரியுது இல்லையா? So concentration என்ன, நம்மக்கிட்ட கொடுத்தது, நம்ம எடுத்துக்கிட்ட மெட்டீரியல்ஸ், காம்பவுண்ட்ஸ், மிக்சர்ஸ், அதில் இருக்கிற காம்போனன்ட்ஸோட ஸ்ட்ரென்த், குவாலிட்டி இது எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணுறது தான் கண்ணா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன். இஸ் இட் கிளியர்? ஸோ இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் சொல்லி சொல்யூட்டோட பார்ட்டிசிபேஷன் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டீங்க சார், நான் அப்போ அதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால், அதுக்கு நம்மக்கிட்ட கால்குலேஷன்ஸ் இருக்குது. சி ஃபார் அட் லைக் மாஸ் பர்சன்டேஜ். ஸோ நம்ம எவ்வளோ சொல்யூட் பார்ட்டிக்கலை அந்த சொல்யூஷன் மேக்கப் பண்ணுறதுக்கு நம்ம இன்வால்வ் பண்ணியிருக்கிறோமோ அதை டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு அந்த ஓவரால் சொல்யூஷனோட ஸ்ட்ரென்த், குவாலிட்டி ஐடென்டிஃபை ஆகும். ஸோ அப்போ அதை ஐடென்டிஃபை ஆகிறத நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும், அந்த ஓவரால் சொல்யூஷனோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு தான்
இந்த ஃபார்முலாவை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். mass of in your solute in percentage is equal with mass of the solute by mass of solution into 100. இப்போ சார் solute எடுத்து நான் solventல தானே சார் போடுறேன், அப்போ solventல போட்டால் நான் solvent தானே சார் யூஸ் பண்ணணும்? நோ, நாட் அட் ஆல். நம்ம mass percentage, அதாவது அந்த ஓவரால் சொல்யூஷனோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்றதை டிபெண்ட் பண்ணும்போது அந்த சொல்யூட் எடுத்து சொல்யூஷனில் சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணுறேன். அப்படி டிசால்வ் பண்ணுறச்சே அந்த சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் அந்த சால்வெண்ட் கூட ஃபுல்லாக இன்ட்ராக்ட் பண்ணி டிஸ்சொல்யூஷனை கேரிட் அவுட் பண்ணி ஒர்க் பண்ணுது. ஃபுல் ஏரியாவில் டிஸப்பியர் ஆகும். அப்போ அந்த டிஸப்பியர் ஆகிறச்சே அந்த சால்வெண்ட்டோட இன்ட்ராக்ஷனும் அந்த சொல்யூட்குள்ளார இருக்கும். ஸோ அப்போ நம்ம ரேஷியோ ஐடென்டிஃபை பண்ணுறச்சே சொல்யூட்க்கும் ஓவரால் சொல்யூஷனுக்கு தான் நம்ம இன்வால்வ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 teaspoon ஆஃப் சுகர் ஆர் சால்ட் எடுத்துக்கிறோம்னு வச்சுப்போம். உள்ளார ஒரு டம்ளர் வாட்டருக்குள்ளார நம்ம போர் பண்ணுறச்சே அந்த ஃபஸ்ட்டு கிரெயின் அதில் டிசால்வ் ஆகும். அப்போ அந்த ஃபஸ்ட்டு கிரெயின் அந்த வாட்டரில் டிசால்வ் ஆன ஓவரால் சொல்யூஷன் செகண்ட் கிரெயின் பார்ட்டிகல்ஸில் இன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ then only we want to getting like as a full ratio, it depends on the solution. So mass percentage is equal mass of solute by mass of solution into 100. அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி பார்க்குறச்சே mass percentage equal mass of solute by mass of solute plus mass of solvent into 100. because ஒரு solution எடுத்துட்டா என்ன இருக்கும்? 2 components, one is solute and another one is solvent. ஸோ அந்த ரெண்டுத்தோட கான்சன்ட்ரேஷனையும் அதோட மாஸை டிபெண்ட் பண்ணி பர்ஃபெக்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் அந்த ஓவரால் சொல்யூஷனோட பர்சன்டேஜ் ஐடென்டிஃபை ஈஸியாக இருக்கும். சரியா கண்ணா? சொல்கிறது புரியுது இல்லையா? ஸோ mass percentage of the solution equal mass of solute by mass of solute plus mass of solvent into 100. அந்த into 100 எதுக்கு அப்படின்றது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். அது எதுக்கு? that is maintained like a standardization. Standardization is considered like 100 gram, 100 ml, all those things. So that's why it's multiple with 100. Is it clear? One sum we will want to do for it, right? So a solution was prepared by dissolving 25 gram of sugar in 100 gram of water. Calculate the mass percentage of the solution. So இதுக்கு நம்ம mass ஐடென்டிஃபை பண்ணணும். என்னவா? 25 gram of sugar எடுத்து 100 gram of waterல dissolve பண்றாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லணும்? given எழுதணும். சரியா? given is equal with what they will be given? Sugar 25 gram. It's look like as a solute, right? Then next is on water, 100 gram of water, that is known as solvent. Is it clear? So next we want to conclude like a solution. Solution pakrache solute plus solvent, that's mean 25 plus 100, that is totally 125 gram. So what's the formula for that mass percentage identification of the given solute and solvent? Mass percentage equal mass of solute by mass of solvent plus mass of solute into 100. We are getting like that all those things in the priori. Okay, no? So that's why mass of solute equal 25 gram divided by mass of solute plus mass of solvent. We all concluded like already for mass of solution. It's known as 125 gram, right? So 125 into 100. Is it clear? Right now. So 25, 125. It's 1 time, it's 5 times. 5 and 100. It's cross over like that 20. So mass percentage of 25 gram of sugar solution equal 20%. So this is the simplest clarification for our data. So using by the formula, right? See,
mass percentage equal mass of solute by mass of solution into 100. So இந்த formula utilize பண்ணிட்டு நம்ம என்ன வேணா work பண்ணிக்க முடியும். Then next for that sir என்ன சார் weight depend பண்ணி தான் என்னால் work பண்ண முடியுமா? in case எனக்கு கொடுத்த components ரெண்டுமே எனக்கு liquid phaseல இருக்கே அப்ப நான் என்ன செய்ய முடியும்? இல்ல gaseous components இருக்கு அப்ப நான் எந்த formulas utilize பண்ண முடியும்? Nothing else, don't worry about it. Another one formula waiting for you. This is known as volume percentage. Volume percentage is perfectly measured by that gaseous components. They will be given like solute and solvent. Solute solvent ஏதோ ஒன்று gaseous component கொடுத்தா நம்ம பர்ஃபெக்டாக இந்த ஃபார்முலா யூட்டிலைஸ் பண்ணி நம்ம ஈஸியாக அந்த ஓவரால் சொல்யூஷனோட மாஸ் பர்சன்டேஜை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி பார்க்குறச்சே வால்யூம் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் வித் volume of solute by volume of solution into 100. At the same thing for mass percentage. Mass percentage பார்த்த அதே ஃபார்முலா தான் இங்கே இருக்குது. என்ன ஒரு ஸ்மால் சேஞ்ச் அங்கே மாஸ் அண்ட் குவான்டிட்டி வெயிட்ல கிராம்ல பார்த்துட்டோம். இங்கே பார்க்குறது வால்யூம் லைக் ஆஸ் பேசிக் யூனிட் ஆஃப் வால்யூம் இஸ் ml ஸோ ml லிட்டர்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். தட்ஸ் ஆல். வேறு எதுவும் சிம்பிளஸ்டாக டிஃப்ரென்சஸ் கிடையாது. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் mass percentage and volume percentage. Is it clear? So next see like that the simplest is some based on that formula like that a solution is made of 35 gram of 35 ml of methanol and 65 ml of water. So what they will be given? See, given methanol 35 gram ml. It's like as solute, right? Then water is given volume of solvent like 65 ml. This is known as solvent, right? Overall we want to conclude it like solution, so that's why volume of solution, it's known as volume of solute and volume of solvent, right? So 35 plus 65, that is totally 100 ml. It's too simple like that. So same as it is, volume percentage equal volume of solute by volume of solution into 100, right? So volume of solute is given by 35 and then overall volume of solution of the given methanol and water solution is known as 100 and then multiple with 100. It's too simplest thing like to cross like 100 and then it's having the answer for 35%. So we just conclude like therefore the volume percentage of 35 ml of methanol is 35% of the making solution of methanol mixed with the water. Is it clear? So this manner of that calculations we can simply doing within our subject like chemistry. We can easy to measure and easy to know the content details of our given materials. So these are the simplest way for us. So don't worry about in our subject. நம்ம சப்ஜெக்ட்டை பற்றி கவலையே படாதீங்க. இட்ஸ் டூ சிம்பிள் ஃபார் தட். ஓகே நோ நீங்கள் கண்டினியூஸாக எல்லா லெசன்ஸோட வீடியோஸும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் வித் யுவர் செல்ஃப், ரைட்? ஃபைன் திங் ஃபார் தட். நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் சால்ட்ஸ். நம்ம டைப்ஸ் ஆஃப் சால்ட்ஸ் பார்த்தாச்சு. அது என்ன சார் நேச்சர் ஆஃப் சால்ட்ஸ் அப்படின்னு பார்க்கறச்சே எல்லா சால்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்காது. நம்ம வீட்டில் பார்த்துருக்கலாம், சாப்பாட்டுக்கு ஆட் பண்ணுறாங்க இல்லையா, டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணுற சால்ட். விச் இஸ் தட் கெமிக்கல் நேம் ஆஃப் அவர் காமன் சால்ட்? எஸ், சோடியம் குளோரைட். நம்ம சோடியம் குளோரைடு தான் எடுத்துருக்குறோம். ஸோ அப்போ அந்த சோடியம் குளோரைடை வச்சு பாருங்கள், வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சம்மர் சீசனில் ஃபுல்லி ட்ரையாக இருக்கும்.
In case now is the season of winter mean the winter season la paakreche and the salt eppadi irukum வீட்ல வெச்சு ஸ்டோர் பண்ணி இருக்குது it's look like as in a slightly jelly form like that it's wetted ah irukum சரியா yes right so adhe neechada adu eppadi sir and wet aachu and normally summer season la paakreche dry crystal particles ah irundhuchu but ana winter season la paakreche adu light wetting nature ah iruke edanaala appadi aadu yen appadi irukku appdin sonna this is the nature of salt of sodium chloride. So that's the clarification in details is getting from these three phenomenon like hydrated salts, hygroscopy and deliquescence nature of salts. First of all we want to discuss like hydrated salts, right? What is mean by that hydrated? Hydro that mean water. Hydra na enna kanna water. So hydrated mean water addition, water absorption. This is the phenomenon like hydrated. Is it clear? Hydrated salt abdin solrache the number of water molecules present in our atmosphere it simply absorb in the given substances at a normal temperature. Normal temperature la enna pannudhu salt atmosphere irukra water particles slight absorb பண்ணிக்குது அப்படி absorb பண்ணிக்கிட்டு அது என்ன பண்ணுது அந்த salty contentல இருக்கிற cation that mean electropositive metals or in our perfect metals அந்த metal particles என்ன பண்ணுது அத water particles absorb பண்ணிட்டு அதோட orbitals குள்ளார அந்த waterோட எனர்ஜியை ஷேர் பண்ணுது அப்படி எனர்ஜியை ஷேர் பண்ணும்போது அதோட electronic arrangement slight alterate ஆகுது அப்படி slight alterate ஆறச்சே it simply explodes their own colors. So அந்த மெட்டல்ஸோட ஒரிஜினாலிட்டி ஸ்லைட்டா டிஸ்டர்ப் ஆயிட்டு அந்த டிஸ்டர்பன்ஸை எப்படி ப்ரொவைட் பண்ணுது கலரா ப்ரொவைட் பண்ணுது. This is appearance like different colors of salts appeared in our general life or in our laboratory weavings, right? So அப்படி பார்க்கறச்சே இங்க உங்களுக்கு எக்ஸாம்பிளா கொடுத்திருக்கிறது copper sulfate. ஃபர்ஸ்ட் பாருங்க it simply look like as a colorless salt. glass plateல என்ன பண்ணிருக்கோம் colorless salts வெச்சிருக்கோம் சரியா. So next பாருங்க அதுல வாட்டர் டிராப்ஸ் இங்க போடுறோம் இல்லையா அந்த வாட்டர் டிராப்ஸ் படுற இடம் மட்டும் என்னவா இருக்கு ப்ளூவா மாறி இருக்கு. இஸ் இட் கிளியர்? ரைட். சோ இது பாருங்க ப்ளூவா மாறி இருக்கு ரைட்டா. தென் நெக்ஸ்ட் பாருங்க ஃபுல்லா டிராப்ஸ் நான் pour பண்ணிட்டே இருக்கேன் அப்ப நான் டிராப்ஸ் கண்டினியூஸா pour பண்ணிட்டே இருக்கச்ச என்ன ஆகும் அந்த ஓவரால் given component ஃபுல்லா என்ன ஆகும் அந்த வாட்டர் பார்ட்டிகல்ஸ் அப்சார்ப் பண்ணிக்கும் அப்படி வாட்டர் பார்ட்டிகல்ஸ் அப்சார்ப் பண்ணிக்கிறச்சே அந்த ஓவரால் மெட்டல் அயோனும் அதோட கலரை எக்ஸ்ப்ளோஸ் பண்ணும். This is the nature of perfect blue in color. It's too impressive color within your naked eyes, right? நேர்ல பார்த்தா ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும் கலர்ஸ் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் சரியா. சோ அது எப்படி வந்துச்சு அப்படினா கலர்லெஸ்ஸா இருக்கிற சால்ட் வாட்டர் பார்ட்டிகல்ஸை அப்சார்ப் பண்ணிண்டு அது அப்சார்ப் பண்ணணும்னு கூட நெசசிட்டி கிடையாது. அட்மாஸ்பியர்ல இருக்க ஹேர்லேருந்து அது என்ன பண்ணிக்கும் சிம்பிளா அப்சார்ப் பண்ணிக்கும். நம்ம கொண்டு வந்து ஆர்டிஃபிஷியலா ப்ரொவைட் பண்ணணும்னு நெசசிட்டி கிடையாது. ஸோ அப்படி அப்சார்ப் பண்ணிட்டு அதுவே என்ன பண்ணும் கலரை சேஞ்ச் பண்ணிக்கும். இல்லை சார் எனக்கு ஒரிஜினல் கலர் வேணும் அப்படின்னா இட்ஸ் வாண்ட் டு ப்ரிசர்வ் நம்ம பர்ஃபெக்டாக ஹேர் டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் சால்ட்டோட ஒரிஜினல் மெட்டீரியல் அப்படியே ப்ரிஸ்கிரைப் ஆகுக்கண்ணா சரியா. ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் தட் சரி எப்படி சார் இப்படி மாறுது ஸோ ஏன் அதை அப்சார்ப் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொன்னால் this the process is happens like in our hydration process. Hydration process it's always nothing else in that ionic materials of in our water, right? அது என்ன சார் அயானிக் மெட்டீரியல்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்றச்சே வாட்டர் நமக்கு தெரியும் H2O, right? வாட்டர் நமக்கு தெரியும் molecular formula is H2O. It's splitting like generally we think like H plus and OH minus. Okay no இப்படி நம்ம திங்க் பண்ணிருப்போம். அது ஜெனரலா வாட்டருக்குள்ள இருக்கச்சே இந்த ரெண்டு அயனும் அதுக்கு ஏத்த மாதிரி சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கும் ஓவரால் volume like as in a containers kulla circulate aagum. In case of that any one compounds is added by that water mean how they splitting their ions, how they changing their ionic nature அப்படினு சொன்னா ஏதோ ஒரு காம்போனன்ட் அது கூட ஆட் பண்றோம்னு வெச்சுப்போம். அப்படி ஆட் பண்றச்சே it's simply splitting their ions like H3O plus and then OH minus. so இப்படி தான் அதோட ionic splitations இருக்கு. ஹைட்ரேட் அயானை கம்பேர் பண்றதை விட
this on that ion, hydronium ion, it's too vigorous action to other components like metals. So இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா நம்ம இந்த ஆட் பண்ணிருக்கோம்ல ஒரு சப்ஸ்டன்ஸ் X, அதோட மெட்டல் அயான் X plus அந்த மெட்டல் அயான்ஸோட ரியாக்ட் பண்ணிட்டு அதோட எனர்ஜியை பர்ஃபெக்டாக ஷேர் பண்ணும். அப்படி பர்ஃபெக்டாக ஷேர் பண்ணுறச்சே அந்த மெட்டலோட ப்ராப்பர்ட்டி எலக்ட்ரானிக் அரேஞ்ச்மெண்ட்ஸை ஸ்லைட்லி இட் வில் பி ஆல்ட்ரேட்டட். அந்த எலக்ட்ரானிக் ஷெல்ஸில் ஆல்ட்ரேட் பண்ணுறதுனால தான் அந்த பர்டிகுலர் கலர்லெஸ் சால்ட்டாக இருக்கிற மெட்டீரியல் கலர்டு சால்ட்டாக கன்வெர்ட் ஆகுது. தட் த ப்ராசஸ் இஸ் known as hydration process. Is it clear right now? So water particles absorb பண்றதுனால ஒரு salt அதோட ஒரிஜினாலிட்டில இருந்து கலர் சேஞ்சஸ் ஆகிற ப்ராசஸ் பேரு ஹைட்ரேஷன். அப்படி ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆயிட்டு ஒரு கலர்டு சால்ட்டா ப்ரொவைட் பண்ண சால்ட்டோட நேம் hydrated salt. It's everything is happens in the nature of addition of water. So ஒரு சப்ஸ்டன்ஸ்ல வாட்டர் ஆட் ஆச்சுன்னா அது கலர் ஆச்சு அப்படின்னு சொன்னா அந்த கலர்டு சப்ஸ்டன்ஸ் சால்ட் இட்ஸ் known as hydrated salts. Is it okay kana? Right. Next see like that. சரி சார் வாட்டர் என்ன ஆட் பண்ணியாச்சு, எனக்கு ஹேர்டைட் கண்டெய்னர் இல்லை, நான் என்னால் அது ஸ்டோர் பண்ண முடியல, இல்லை நம்ம மக்கள் எப்பவும் செய்கிற மாதிரி வழக்கம் போல் எடுத்த பொருளை எடுத்த மாதிரி வைக்காமல் நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஆல்ட்ரேட் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவோம் இல்லையா. எடுப்போம், நமக்கு தேவையான குவான்டிட்டி எடுத்துகிட்டு அதை அப்படியே கடத்திட்டு போயிடும், க்ளோஸ் பண்ணி கூட வச்சுட்டு போக மாட்டோம். அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போகலன்னா என்ன ஆகும், ஹேரில் இருக்கிற வாட்டர் வேப்பர்ஸ் எல்லாம் அப்சர்வ் ஆயிரும், மாய்ஸ்சர்ஸ் எல்லாம் அப்சர்வ் ஆயிரும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி பை மிஸ்டேக்காக அது மாதிரி ஆயிடுச்சு சார், பட் ஆனால் எனக்கு ஒரிஜினல் சப்ஸ்டன்ஸ் வேணும், அப்போ நான் என்ன சார் செய்கிறது அப்படின்னு சொன்னால் இட்ஸ் நத்திங் பட் டோன்ட் வரி, இட்ஸ் ஹேப்பன்ஸ் இன் அவர் ரெகுலர் ப்ராசஸ். நம்ம அந்த ஆட் ஆகிருக்கிற வாட்டர் பார்ட்டிக்கல் ஆட் ஆகிருக்கிற கலர்டு சால்ட் எடுத்து நம்ம என்ன செஞ்சுக்க முடியும், நம்ம அதை ஹீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் ஹேவிங் லைக் அ ஒரிஜினல் காம்போனன்ட். அது ஒரிஜினல் காம்போனன்ட் அதை ஆல்ட்ரேட் பண்ணிக்க முடியும். தட் ப்ராசஸ் இஸ் known as crystallization. Is it clear? ஓகேவா? அதுதான் என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. இப்போ பாருங்க, இந்த டெஸ்ட் டியூப்ல இருக்கிற சப்ஸ்டன்ஸ்ல வாட்டர் பார்ட்டிகலை ஆட் பண்ணிட்டே இருக்கிறோம். see like that. பாருங்க, டெஸ்ட் டியூப்ல இருக்கிற சால்ட் கலர்லெஸ்ஸா இருக்கு, அதில் இருக்கிற வாட்டர் ட்ராப்ஸ் ஆட் பண்ணிட்டே இருக்கிறேன். அப்படி ஆட் பண்ணிட்டே இருந்துச்சு, அந்த வாட்டர் ட்ராப் எங்கெல்லாம் விழுதோ எங்கெல்லாம் போறாதோ அதெல்லாம் என்ன அது கிரீனா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு, சாரி ப்ளூவா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. சரியா? அப்படி ப்ளூவா சேஞ்ச் ஆகிறது போக பாட்டம் ஏரியா பாருங்க கலர்லெஸ்ஸாக தான் இருக்கு. அதை நான் கண்டினியூஸாக பண்ணிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் கேன் பி கன்வெர்டட் பை த டோட்டல் காம்போனன்ட் இன் த கலர்ட் மெட்டீரியல். அப்படி கலராக சேஞ்ச் ஆயிரும். சரியா? ஸோ அப்படி இல்லாமல் இன்னைக்கு இப்படி சேஞ்ச் ஆன மெட்டீரியலை நான் என்ன செய்யறது அப்படின்னா this the process is known as crystallization. This process is known as crystallization. நம்ம ஒரிஜினல் காம்போனன்ட்டை கண்டாமினேட் பண்ணியாச்சு, அதை நம்ம ரிட்டர்ன் கொண்டு வந்து ஒரிஜினல் பிஹேவியரை நான் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ப்ராசஸை ஃபாலோ பண்ணுற நேச்சர் தான் என்ன சொல்கிறோம், crystallization சொல்கிறோம். crystallization is nothing but it's simply doing on that heating process, right? See right now, copper sulfate molecular formula is known as CSO4 with the pentahydrate. and the pentahydrate எப்படி வந்துச்சு, water vapors அப்சார்ப் பண்ணதுனால வந்துச்சு. சரியா? அப்படி அந்த வாட்டர் வேப்பர்ஸ் அப்சார்ப் பண்ணதுனால வந்ததுன்னா பென்டாஹைட்ரேட் ப்ளூ கலரா சேஞ்ச் ஆயிரும். அதை ஹீட் பண்றோம், ஹீட் பண்றச்சு என்ன ஆகும், அந்த 5 வாட்டர் பார்ட்டிகல்ஸும் லிபரேட் ஆகும். 5 வாட்டர் பார்ட்டிகல்ஸும் லிபரேட் ஆனதும் CSO4 வெறும் காப்பர் சல்ஃபேட் மட்டும் நிற்கும். தட் த காம்பவுண்ட் இன் நேம் இஸ் anhydrous copper sulfate. that anhydrous copper sulfate is perfectly colorless material. see right now, வாட்டர் ட்ராப்ஸை ஆட் பண்ணோம். போன ஸ்லைடில் பார்த்த பிக்சரே தான் இது. பாருங்கள், வாட்டர் ட்ராப்ஸை போட்டதும் கலர்டாக சேஞ்ச் ஆகிட்டு பிளேஸ் பண்ணுது. அது ஓவராலாக நான் ஹீட் பண்ணுறச்சே இட்ஸ் சிம்பிளி சேஞ்சிங் லைக் தட். இங்கே பாருங்க, see right now, டெம்பரேச்சர் எந்த அந்த டெஸ்ட் டியூப்ல எந்த ஏரியாலெலாம் படுதோ அந்த ஏரியாலெல்லாம் என்ன இருக்கு, அந்த சப்ஸ்டன்ஸை கலர்லெஸ்ஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அப்போ அந்த ப்ளூ கலர்ல இருந்து என்ன ஆகுது, இட் வில் பி ஆல்ட்ரேட்டட் தேர் ஓன். இஸ் இட் கிளியர்? ரைட்? ஸோ that will be happens in our particular
components like hydrated salts carried by the process of crystallization. Is it clear? Right. See for it the next thing. Some hydrated salts example especially for you. See right now, barium chloride, it's absorbed with 2 water particles in our atmosphere, and calcium chloride 6 water particles, Dove flake, and calcium nitrate, it's having like tetrahydro molecules is simply absorbed in our water particle. It's simply having several examples especially for you only, right? Then see for it next thing, blue vitriol. See for it, same as it is, நம்ம பார்த்துட்டதே தான், hydration process and crystallization process ரெண்டுத்தோட ப்ராசஸும் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்குறோம். அந்த காம்போனண்ட்டை நம்ம ஆட் பண்ணிவிட்டு crystallization நம்ம என்ன செஞ்சுக்க முடியும், ஒரு லிக்விட் ஃபார்மில் மாற்றியும் நம்ம அதை கொண்டு வர முடியும். அதுக்கான ப்ராசஸ் தான் இங்கே பார்க்குறோம். பாருங்கள், ஒரு பர்சனை காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் மேக்கப் பண்ணிவிட்டு ஒரு பென்சிலில் ஒரு த்ரெட் எடுத்து அந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் கண்டெய்னரில் இன்செஸ்ட் பண்ணுறார். அப்படி இன்செஸ்ட் பண்ணிவிட்டு சர்டன் மினிட்ஸ் கழிச்சு அதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் சிம்ப்ளி டெபாசிட்டட் ஆன் த த்ரெட் சர்ஃபேஸ். அந்த த்ரெட் சர்ஃபேஸில் பாருங்கள், இந்த பர்சன் எடுக்கிறார் பாருங்கள், அந்த பர்சன் அந்த பென்சில் அப்படியே எடுக்கிறச்சே அந்த த்ரெட்டில் பாருங்கள் ஓவராலாக செட்டில் ஆயிரும். ஸோ this is on that area to deposited in that copper sulfate in our threading material, right? So this is also happens in our hydrated salts. Next see like this, other examples for that same hydrated salts like barium chloride, adu rendu water particles absorb panikum. This is known as forward reaction and backward reaction. Forward reaction is solradhu that is on hydration process, and then backward reaction is solradhu that is known as crystallization. This is nothing but it's simply known as heating process. Okay, that's known as barium chloride. Then next for that magnesium sulfate. Magnesium sulfate is carried by that followed by in hydration process. Water particle add ஆகுது, 7 water molecules absorb பண்ணிக்கிறோம். Then this is known as green vitriol. Okay, then next for that it's reverse like that crystallization process. That's all. Next to see like that hygroscopy. Sir, hydro, nothing but both is same like that, depends on the water medium, water particle, right? So அப்போ ரெண்டுத்துக்கு என்ன சார் டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னால், ஹைட்ரேட்டட் சால்ட் அப்படின்னு சொல்கிறது வாட்டர் பார்ட்டிகல்ஸை அப்சார்ப் பண்ணிட்டு அது அதோட பிஹேவியர், அதோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணிடும். என்னது சேஞ்ச் பண்ணிக்கும், அதாவது கலர்லெஸ் மெட்டீரியலாக இருந்தது கலர்ட் மெட்டீரியலாக ஆல்ட்ரேட் ஆயிடுச்சு. பட் ஹைக்ரோஸ்கோப்பினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாட்டர் பார்ட்டிகல்ஸ் அப்சார்ப் பண்ணிட்டாலும் அது அதோட ஒரிஜினல் காம்போனண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்காது. இட்ஸ் தேர் வில் பி தேர் ஓன், அது அப்படியே தான் இருக்கும், அது மாறவே மாறாது. திஸ் இஸ் ரியலி ஹேப்பன்ஸ் இன் அவர் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஹைட்ரேட்டட் அண்ட் ஹைக்ரோஸ்கோப்பி. ஹைக்ரோஸ்கோப்பி சப்ஸ்டன்ஸை பற்றி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும், அப்போ அது ஏன் சார் நாங்கள் ஸ்பெஷலாக நம்ம படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஹைக்ரோஸ்கோப்பி சப்ஸ்டன்சஸ் ஆர் டூ யூஸ்ஃபுல் இன் அவர் லெபார்டரி. வி வில் மேக்கிங் வி ஆர் ப்ரிப்பேர் ஃபார் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த ப்ரிப்பரேஷன் ப்ராசஸில் சம் மாய்ஸ்சர்ஸ் இன்வால்வ் ஆயிடலாம். நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறது ஓப்பன் சிஸ்டம், ஓகேனோ, இன் அவர் ரூம் அட்மாஸ்பியர். அப்போ அந்த ரூம் அட்மாஸ்பியர்லேருந்து ஹேர்லேருந்து எக்ஸ்டர்னல் பாடிஸ், எக்ஸ்டர்னல் இன்ஜூர்ட் மெட்டீரியல் அது உள்ளார வந்து டெபாசிட் ஆகிருக்கலாம். அப்போ அதை நான் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சு ட்ரை பண்ணி முடிச்சிட்டேன்னா அதை நான் யூஸ் பண்ணுறச்சே அந்த இம்ப்யூரிட்டிஸ் அங்கே இம்பேக்ட் பண்ணும். அப்போ அந்த இம்பேக்ஷனை ரிடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன செய்யணும், அந்த சப்ஸ்டன்ஸ் ப்ரிப்பரேஷன் முடிஞ்சதும் இந்த ஹைக்ரோஸ்கோபி சப்ஸ்டன்ஸோட ப்ரெசன்ஸில் ஒரு 2 to 5 minutes ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா, this hygroscopy substances are simply absorb that unwanted water particle and moisture material on the given substance. அந்த substances இருந்து super fine அங்க இருக்கிற unwanted materials remove பண்ணிரும். That's the specialty for your hygroscopy, right? So hygroscopy mean it's nothing but it's relevant to hydrated salts, but there is altered there the original component, but this it cannot happen. ஸோ வாட்டர் இந்த சப்ஸ்டன்சஸ் என்ன செய்யும், வாட்டர் பார்ட்டிகல்ஸை அப்சர்வ் பண்ணி உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கும், உள்ளதான். ஓகேவா? அந்த ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ் மாதிரி அதோட கலர் சேஞ்ச் ஆகிட்டு ஆர்பிட்டால்ஸ்லாம் ஆல்ட்ரேட் ஆகிட்டு அதெல்லாம் ஆகாது. இங்கே என்ன பண்ணும், வாட்டர் பார்ட்டிகல்ஸை சிம்பிளாக அப்சர்வ் பண்ணி சஸ்டைன் பண்ணும். தட்ஸ் ஆல். ஸோ ஹைக்ரோஸ்கோபி மீன் இட்ஸ் யூஸ்ஃபுல் டு laboratory purposes prepared by
salt at a purest form. For that simplest example like quicklime, we know very well for that calcium oxide, right? Then next for silica gel. Both is that widely used in our laboratory or in our industrial purpose, doing the absorbing materials, right? Next for this hygroscopy, see for that one small visual for you. பாருங்க, the person hide water particles அங்க கொடுத்ததும் அங்க இருந்த substance என்ன பண்ணுச்சு, அந்த water particles absorb பண்ணிட்டு expand ஆச்சு. This is really happens, that's all, that's it. Okay, no வேற எந்த சேஞ்சஸும் அந்த substance குள்ளார carried out ஆகாது. சரியா கண்ணா? Next, see for it in our deliquescence. Deliquescence is different from hydrated and hygroscopy. What it happens mean, the given substance it's absorb the water particles from our atmosphere at a needed quantity to reach out the saturation. Saturation நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். solute particle solvent ஓட எனர்ஜியை ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு வாட்டரை அப்சார்ப் பண்ணிக்கிட்டு பர்ஃபெக்டாக அதோட எனர்ஜியை ஷேர் பண்ணுறது தான் சேச்சுரேஷன் சொல்லியிருக்கோம். அட் த சேம் திங் லைக் தட் அட்மாஸ்பியரில் இருக்கிற வாட்டரையே இந்த சப்ஸ்டன்சஸ் எல்லாம் என்ன பண்ணுது, கண்டினியூஸாக கிராஜுவலாக அப்சார்ப் பண்ணி உள்ளார ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அதனோட சால்ட்டி கண்டென்ட் லைக் சாலிட் சர்ஃபேசஸ்லேருந்து லிக்விடாக மாறி லிக்விட்லேருந்து சொல்யூஷனாகவும் பர்ஃபெக்டாக சஸ்டெயின் ஆகிறது தான் ஜெலிகன்சஸ் நேச்சரோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ வாட்டர் பார்ட்டிகல்ஸை ஜென்ரலாக கண்டினியூஸாக அப்சார்ப் பண்ணி உள்ளார ஸ்டோர் பண்ணி அந்த காம்போனண்டோட சேச்சுரேஷன் சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ஸ்பெஷல் நேச்சர் ஆஃப் யுவர் deliquescent substances. லைக் தட் எக்ஸாம்பிள் லைக் சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, காஸ்டிக் சோடா அண்ட் காஸ்டிக் பொட்டாஷ். ஓகே நோ, இந்த ரெண்டு மெட்டீரியலுமே எடுத்து ஜென்ரலாக நீ வந்து எதுவுமே செய்ய வேணாக்குண்ணா, ஜென்ரலாக ஒரு கிளாஸ் பிளேட் ஒரு பவுல் ஒரு பீக்கர் ஒரு டெஸ்ட் டியூப் எதில் வச்சு ஒரு 5 minutes வச்சுனா போதும், அது ஒரிஜினல் கிறிஸ்டல் ஃபார்ம்லேருந்து வெட் ஃபார்முக்கு போயிடும். அந்த வெட் ஃபார்ம்லேருந்து ஒரு 1 hour ஸ்டோர் பண்ணிங்க, 1 hour அப்படியே ரெஸ்ட் கொடுத்தீங்க, அப்படியே வெட்டவெல்ல வச்சுருந்தோம், ஓப்பன் சர்ஃபேஸில் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் இட் சிம்ப்ளி அப்சார்ப் தட் வாட்டர் பார்ட்டிகல்ஸ் அட் எ ரெகுலராக அப்சார்ப் பண்ணிட்டு ஜெல்லி ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகும். பிகாஸ் வாட்டரை அப்சார்ப் பண்ணி அது டிசால்வ் ஆகிட்டே இருக்கு கண்டினியூஸாக. இன்னும் நம்ம ஒரு half a day கொடுத்தோம் இல்லை ஒரு 8 hours கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் பர்ஃபெக்ட்லி மேக்கிங் ஆஸ் தேர் ஓன் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அது ஒரு சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷனை ப்ரிப்பேர் ஆகிறத நம்ம நேர்லேயே பார்க்க முடியும். சரியா? திஸ் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஃபார் அவர் ஜெலிகன்சஸ், ரைட்? நெக்ஸ்ட் சி லைக் தட், சி ஃபார் இட். This is the appearance like sodium hydroxide. இந்த மாதிரி தான் கண்ணா இருக்கும். sodium hydroxide is too impressive to see. This is the major component for soap making material. Okay, soap la and spongy nature irukku இல்லையா, ரைட்? அந்த நேச்சர் இருக்கிறதுக்கான ரீசன் அந்த காம்போனெண்ட்ல இருக்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடு. நம்ம கூட முகத்துக்கு அப்ளை பண்ற சோப் பாருங்க, முகத்துக்கு அப்ளை பண்ணிட்டு கண்ணில் லைட்டாக பட்டுருச்சுன்னா என்ன ஆகுது, இட்ஸ் டூ vigorous. அதுக்கான ரீசன் பார்த்தோம்னா இட்ஸ் ஹேப்பன்ஸ் லைக் இன் அவர் மைல்டு காம்போசிஷன் ஆஃப் அவர் சோடியம் ஹைட்ராக்சைடு. பாருங்க, அந்த பவுலில் எடுக்கிறாங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டாச்சு, லைட்டாக வாட்டர் பார்ட்டிக்கல் அப்படியே அப்சார்ப் ஓவராலாக சொல்யூஷனாக மேக்கப் ஆயிரு. ஸோ திஸ் இஸ் ரியலி ஹேப்பன்ஸ் இன் அவர் ஜெலிகன்சஸ். நெக்ஸ்ட் see like that the differences between hygroscopy and gelicances, right? First one, substance or solid that absorb moisture from atmosphere overall dissolve in our making solution, but on a hygroscopy it simply absorb the water particle and store their own, it cannot be disturbed at all. Then next, can absorb high amount of water, நிறைய தேவையான அளவுக்கு அதை எடுத்துக்கிட்டே இருக்கும், but on a hygroscopy it cannot be doing like that. It's only absorb moisture material of water content in the given substance only, not for in our atmosphere. Then next, deliquescent substances are called deleterious because it's reach out to the own saturation solution, no, so it's having like a rich and property and characterization of the own substances, so this is known as deleterious. Then next for that have a very high affinity of water. வாட்டரோட ஹை அஃபினிட்டி நேச்சர் இருக்கிறதுனால தான் என்ன பண்ணிச்சது, வாட்டர் பார்ட்டிகல்ஸை கண்டினியூஸ் அப்சார்ப் பண்ணிகிட்டே இருந்தது. பட் ஆனால் ஹைக்ரோஸ்கோபி இட்ஸ் ஹேவிங் லெஸ் affinity, less affection, only it happens like that. Next, see like that, form aqueous solution by absorb water vapors. Aqueous solution நம்ம தான் சொல்லிட்டோம், saturation solution ஆவே வருது அப்படின்னு சொல்லிச்சே, it simply provide like
aqueous solution only, but in our hygroscopy it does not forming as a solution, it's only absorb the water particle, that's all. So up to these content we will finish for that unit number 9 solution. So if you have any doubt you just share with us. உங்களுக்கு வீடியோவும் சரி லெசனும் சரி புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம ஸ்கூல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி டே டு ஆல். தேங்க்யூ.